அழகான தோற்றமுள்ள நட்சத்திரம். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அழகான தோற்றம் உள்ளவர்களாக இருப்பார்கள். அவர்கள் கலையார்வம் உள்ளவர்கள். காரணம் சுக்கிரனோட நட்சத்திரம். ஆனா முன்கோபம் இருக்கும் அவங்களுக்கு. திருமண வாழ்க்கை அவ்வளவா சோபிக்காது. அது எதனாலன்னு தெரியல. அது ஜாதகத்தை வச்சுதான் சோபிக்குமா சோபிக்காதான்னு தெரியும். அது மாதிரி பயந்த சுபாவம் உள்ள நட்சத்திரம்னு எடுத்துக்கிட்டா உத்திர நட்சத்திரத்துல பிறந்தவங்க பயந்த சுபாவம் உள்ளவர்களாக இருப்பாங்களாம். அழகான கண்களை உடையவர்களாகவும் உரத்து பேசுபவர்களாகவும் எதிலும் பிடிவாதமாய் இருப்பவர்களாகவும் இருப்பார்களாம். யாரு? உத்திர நட்சத்திரத்தில், அதாவது சிம்ம ராசி மற்றும் கன்னி ராசியில இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கு இது பொருந்தும். பயந்த சுபாவத்துல இருப்பாங்க. அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை மண்டைக்கணம் உடையவர்களாக இருப்பார்கள். தங்கள் தகுதிக்கு மீறி தங்களை உயர்வாய் எண்ணியபடி காலம் கழிப்பார்கள். கலைஞர்களாகவும் இருப்பாங்களாம். பேச்சால் மற்றவர்கள் மனதை சித்திரவதை செய்வார்கள். சண்டை பயிற்சிகள், யோக பயிற்சிகள் ஆகியவற்றில் ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பார்கள். தங்கள் துர்க்குணங்களால் தங்கள் வாழ்க்கையை கெடுத்துக் கொள்வார்கள். ஜென்ம நட்சத்திரத்துக்கு பொருந்தாது போல. அதுக்கு அந்த இதுக்கு தான் ருது நட்சத்திரமா இருந்தா தான் இந்த இது பொருந்தும். அதை தானே சொல்லியிருக்காங்க. அஸ்தமோடு சித்திரை அனந்த வாழ்வு குன்றிடும் அப்படின்னா ஜென்ம நட்சத்திரம் கிடையாது, அது ருது நட்சத்திர பலன். அப்ப இது ருது நட்சத்திரமா இருக்கும்ன்றது தான் என்னுடைய அனுமானம். ஒருவேளை இருக்கலாம், அனுபவத்துல அப்படி யாருக்கும் இருந்தாக்க கமெண்ட்ல சொல்லுங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த பெர்ஃப்யூமு, சென்ட்டு, இந்த மாதிரி ரொம்ப ஒரு நல்ல மனமுள்ள மலர்களை தரித்தல் பெண்களா இருந்தா, அது மாதிரி ஆண்கள் பெர்ஃப்யூம் யூஸ் பண்றது, இந்த மாதிரி வாசனை திரவியத்தை விரும்பக்கூடிய நட்சத்திரம் எதுன்னா புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாசனை திரவியங்கள் மீது நாட்டம் உடையவர்களாக இருப்பார்கள். இந்த நட்சத்திரத்தில் 2ஆம் பாதமும் 4ஆம் பாதமும் அதிக பலம் வாய்ந்தவையாகும். 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் கொஞ்சம் குறைவான பலம் உடையவராயும் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் அதைவிட கொஞ்சம் குறைவான பலம் உடையவராயும் இருப்பார்கள். இந்த நட்சத்திரக்காரர்கள் அறிவு தீட்சண்யம் உள்ளவர்களாக இருப்பார்கள். நல்ல டேலண்டட் பர்சனா இருப்பாங்களாம். யாரு? புனர்பூச நட்சத்திரம், அதாவது மிதுன ராசியில பிறந்தவங்களோ அல்லது கடகராசி புனர்பூசம் 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களோ இப்படி இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கு. அதாவது 4ஆம் பாதமும் அதிகம் பலம் வாய்ந்தவை. ஒரு கடகராசியா இருந்து ஒருவேளை புனர்பூசம் 4ஆம் பாதமா அவருக்கு இருந்தா அவர் ஆணோ பெண்ணோ நல்லா பலம் வாய்ந்த ஒரு நபராக தான் இருப்பாங்களாம்.